கருப்பு படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சுங்க கம்பேர் டு செகண்ட் ஹாஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம சூர்யானாவை பார்க்கணும் அப்படின்னா 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த படத்தோட வில்லன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான். ஒரு அட்வொகேட்டாக இருக்காரு. ஒரு அட்வொகேட்டாக இருந்து கோர்ட்டில் என்னென்னலாம் நடக்குது, எப்படிலாம் அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் அந்த கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. நிறைய விசுவல் எஃபெக்ட் கொடுத்து நிறைய ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படத்துக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் வேற வேற மூவில இருந்து எடுத்து வச்ச ரெஃபரன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இன்க்ளூட் இளையராஜா சார், மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாருங்க. தேட்டரே அலற அளவுக்கு ஒரு எஃபெக்ட்ல இருந்துச்சு. மூவில சூர்யா சாருக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் அவர் ஆக்ட் பண்ணியிருந்த எல்லாமே கருப்பாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதுலேயும் கிளைமேக்ஸில் சீன் வரும் பாருங்க, அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக அப்படி ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் போய் பாருங்க. அப்போ தான் அந்த தேட்டரிக்கல் எஃபெக்ட், விசுவலைசேஷன் எப்படி இருக்குன்றது தெரியும். நீங்கள் ஆல்ரெடி இந்த மூவியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓவரால் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.